ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ஒரு 20 நிமிஷம் டைம் இருந்தாலே இதை ரெடி பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக மெது மெதுன்னு, அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைகளில் கிடைக்கிற இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவை கலர் எதுவும் மாறாமல் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி வரட்டும். நாம் சேர்த்துருந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய்க்கு மேலே இருக்க அந்த ஓடு பகுதியெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்யிலேயே தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 செகண்டுக்கு எள்ளை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது எள்ளு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்பால் அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடிகட்டிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய், எள்ளு இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் துருவிட்டு சேர்க்கணும் அப்படின்னாலும் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பால் சைஸ்க்கு மாவை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கையில் உருட்டிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரியே லைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. அழகாக ஷேப் வந்துடும். இந்த 1 கப் அரிசி மாவுக்கு 15லேருந்து 18 போல் பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். நான் இந்த பிளேட்டில் எல்லா மாவையும் பிடிச்சி கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் இல்லைனா ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.